ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து கவர்மெண்ட் கிவ்ஸ் ஏ கிராண்ட் ஆஃப் ருபீஸ் 10 lakh ஃபார் பாஸ்ட் ரிசர்ச் ஆஃப் H1V1 vaccine to a pharmaceuticals limited. There is no condition attached to the grant. அப்போ கவர்மெண்ட் கிராண்ட் வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு பார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனிஸ்க்கு. எக்ஸாமின் ஹவு திஸ் கவர்மெண்ட் கிராண்ட் பி ரெக்கக்னைஸ்ட் இன் த புக்ஸ் ஆஃப் ஏ பார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனி. அந்த பார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனியில் என்ன எப்படி போடுவாங்க அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். அப்போ வந்து உடனே இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. ஏன்னா தேர் இஸ் நோ கண்டிஷன். கண்டிஷன் வந்து 3 years 4 years நீங்கள் பண்ணணும், இந்த ஆராய்ச்சி நடத்தணும் அப்படிலாம் கிடையாது. இமிடியட் ரெகக்னேஷன். அப்போ இமிடியட் ரெகக்னேஷனாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஜேர்னலிட்டி அவன் சொல்லலை, பட் ஜேர்னலிட்டி நம்ம எழுதிருக்கோம். என்னன்னா கவர்மெண்ட் கிராண்ட் பணம் வந்துருச்சு, நமக்கு 10 lakh உள்ளே வந்துருச்சு. அப்போ சிஜி தான் வந்து வர வைக்கணும் இல்லையா? அப்போ கவர்மெண்ட் கிராண்ட் 10 lakh கவர்மெண்ட் கிராண்ட்டு கொடுத்தான். எதுக்காக கொடுத்துருக்குறான்னு தான் முக்கியம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் கிவ்ஸ் கிராண்ட் 10 lakh ஃபார் ரிசர்ச். அப்போ இது எக்ஸ்பென்சஸாக அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ரிசர்ச்சுக்காக சமைச்சு எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் எனக்கு இப்போ ஒரு போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி செலவு செஞ்சுருந்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம் இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் டன் சம் எக்ஸ்பென்சஸ், சேலரி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ இவங்க ரிசர்ச்சுக்காக சில எக்ஸ்பென்சஸ் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்துருச்சு. எவ்வளோ கொடுத்துருச்சு? 10 lakh rupees கொடுத்துருக்கு. அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெரி சிம்பிள். கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 10 lakh டு சிஜி. சரியான. பட் இப்போ எக்ஸ்பென்சஸ் அவங்க ஆல்ரெடி இவங்க பே பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படி போடணும். இல்லாட்டி இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டு சிஜி அக்கௌண்ட் போட்டாலும் சரி. பட் எப்படி வேணால் நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட், அதாவது ப்ரீவியஸ் என்ன சொன்ன கான்செப்ட் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன். அந்த ப்ரீவியஸ் நான் சொன்னேன் இப்படியும் போடலாம். இதை விட்டு கேஷ் அழிஞ்சிருன்னு சொன்னேன். அதாவது சேலரி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டு சிஜி அக்கௌண்ட் அந்த கான்செப்ட்லேயே என்ன செய்யலாம். ஸோ போத் ஆர் கரெக்ட் தான். சரி, அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 2. இல்லஸ்ட்ரேஷன் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிவ்ஸ் கிராண்ட் ஆஃப் ருபீஸ் 10 lakh ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் H1N1 vaccine to pharmaceuticals limited, even though similar vaccines are available in the market but are expensive. The entity has to ensure by developing a manufacturing process over a period of 2 years that cost comes down at least 40%. Examine how this government grant be recognized, assuming that a pharmaceuticals limited has reasonable assurance that the conditions attached to the grant will be complied with. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் கிராண்டாக இருந்தாலும் ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் தட் த கண்டிஷன்ஸ் attached to the grant will be complied with. ஸோ இந்த 10 lakh வாங்குறாங்க அப்படின்போது இந்த என்டையர் கிராண்ட் should be recognized immediately as deferred income and charged to profit and loss over the period of years. நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதாவது ஓவர் த பீரியட் ஆஃப் நம்ம படித்தோம். இந்த ஓடிபி ஓவர் த பீரியட் ஆஃப் அசட்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். நல்லா கவனிக்கணும். கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ்டு டு டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட், டெஃபர்டு இன்கம் அது கிட்டத்தட்ட. அப்போ என்னன்னா when government grant was received, it was transferred to DCG, not a government grant, deferred government grant, recognized in P&L account immediately but over the period. What is the over the period? Because 10 lakhs you got it. Yeah, you got a loan from them is 10 lakhs. பட் இதே மார்க்கெட்ல சிமிலர் வேக்சின்ஸ் வந்து கிடைக்கும், பட் எக்ஸ்பென்சிவா இருக்குது. The entity has to ensure by developing a manufacturing process over a period of 2 years that cost come down by at least 40%. அப்போ இது வந்து 2 வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் போடணும். அப்படின்ற போது நீங்கள் என்ன செய்வீங்க, டிசிஜி அக்கௌண்ட் டு பிஎன்எல் அக்கௌண்ட் காஸ்ட்
கட் அவுட் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ 3 இயர்ஸ்லேருந்து என்ன செய்யுது 1.8 இல்லைங்களா? எஸ். அப்போ வந்து நீங்கள் entire grant should be recognized immediately as income and charged to profit and loss over the period. So illustration 3, this is the same things. The village of artisans in district got devastated because of an earthquake. A Limited was operating in the district and was providing employment to the artisans. Government gave a grant of rupees 10 lakh to A Limited so that 100 artisans are rehabilitated over a period of 3 years. Government releases 2 lakh. Examine how this grant be recognized. A will recognize 10,000 as government grant and set it up as deferred income and will be recognized in its profit and loss account over the period of 3 years as per the principle enunciated in NDAS. Once the government grant is recognized, any related contingent liability or contingent asset is treated as 37 provision contingent liabilities and contingent assets. The manner in which grant is received does not affect the accounting method to be adopted in regard to the grant. The grant is accounted for the same manner which it is, whether it is received in cash or reduction of liability of the government or in the form of non-monetary assets. So we have already seen, இதே இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது நீங்கள் எப்படி வாங்குறது, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் கிராண்ட் வாங்கிட்டோம். இந்த எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 10 லேக்ஸ் சொல்லிடுறாங்க. அப்போ உடனே நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிடுறீங்க. என்ன இதுதான் இதே இதுதான் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சிஜி. அப்போ கேஷ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் இங்கே வந்துருச்சு, இங்கே சிஜி வந்துச்சு. இது வந்து லைபிலிட்டி. இந்த லைபிலிட்டி வந்து வருஷம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. பிகாஸ் A Limited will recognize 10 lakh as government grant and set it up as deferred income and will recognize in its profit and loss account over the period of 3 years as per the principle. ஏன்னா நீங்கள் செலவு பண்ணிருக்க கவர்மெண்ட் கேவ் 10 லேக்னா 10 லேக் உடனே வாங்கினா உடனே நீங்கள் இன்கம் ரெக்கக்னைஸ் பண்ண வேணாம். பட் எத்தனை வருஷம் அது த்ரூ அவுட் த பீரியட் போதும் அத்தனை வருஷத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்க அப்படின்னா வந்து நீங்கள் டெபிட் தான் பண்ணுவீங்க. எப்படின்னா இந்த சிஜிக்கு லைபிலிட்டிஸாக இருக்குது இல்லவா, அந்த லைபிலிட்டிஸ் வந்து வருஷம் குறைக்கும் போது என்ன செய்யணும், டிசிஜி அக்கௌண்ட் டெட்டார் 2PNல பண்ணணும். அப்போ 5 இயர்ஸ் வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 லேக் இன்ட்டு 5 தான் 2 லேக். அப்போ இந்த 2 லேக் நான் வந்து எவ்ரி இயர்ஸ் என்ன செஞ்சுக்குவேன், நான் இன்கமாக ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். ஏன்னா 5 இயர்ஸ் ரன் ஆக போகுது. அப்போ எவ்ரி இயர் 2 லேக் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் எங்கள் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ எவ்ரி இயர் அப்போ 10 லேக் நான் இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். பட் அதை வந்து அசட் இருக்குது. பட் நான் 2 லேக் நான் வந்து எவ்ரி இயர் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் என்னுடைய இன்கம் சைடில் வந்து டிசிஜி எவ்வளோதான் வந்திருக்கும், 2 லேக் வந்திருக்கும். இங்கே வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3 உங்களுக்கு இதோட கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ.